Hi friends, welcome to Panda Playtime TV. ஒரு விவசாயி தினமும் காலையில் தனது தோளில் ஒரு கம்பை சுமந்து செல்வார். அந்த கம்பில் 2 பானைகள் தொங்கும். குளத்திலிருந்து தண்ணீர் நிரப்பி வீட்டுக்கு எடுத்து வருவார். இதுதான் அவருடைய அன்றாட வேலை. ஒரு பானை உடைந்திருந்தது. விவசாயி தண்ணீர் நிரப்பும் போது உடைந்த பானையிலிருந்து தண்ணீர் கசியும். விவசாயி வீடு சேரும்போது 2 பானைகளில் 1.5 பானை தண்ணீர் மட்டுமே இருக்கும். நல்ல பானை மிகவும் கர்வம் கொண்டது. உடைந்த பானையை பார்த்து கிண்டல் செய்யும். பார், நான் விவசாயி என் வேலையை முழுமையாக செய்கிறேன். அவரது உழைப்பை வீணாக்க விட மாட்டேன். ஆனால் நீயோ எந்த பயனும் இல்லாதவள். விவசாயி உண்மையை அறிந்தால் உன்னை தூக்கி எறிந்துவிட்டு புதிய பானையை வாங்கி வருவார். இதை கேட்ட உடைந்த பானை மிகவும் வருத்தப்பட்டது. பாவம், விவசாயி இவ்வளவு கடினமாக உழைக்கிறார். ஆனால் என் காரணமாக அவரது பாதி தண்ணீர் வழியிலேயே வீணாகி விடுகிறது. நான் எதற்குமே பிரயோஜனமில்லாதவள். ஒரு நாள் அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. விவசாயியிடம், ஐயா, நீங்கள் தினமும் இவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள். ஆனால் என் காரணமாக உங்கள் பாதி தண்ணீர் வழியிலேயே சிந்துகிறது. இப்போது நீங்கள் என்னை தூக்கி எறியும் நேரம் வந்துவிட்டது. வேறு புதிய பானையை வாங்கி வாருங்கள். எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் நான் எந்த பயனும் இல்லாதவள். விவசாயி சிரித்து கொண்டே சொன்னார், ஏ பைத்தியமே, ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறாய்? மனம் தளர வேண்டாம். நாளை காலை நாம் மீண்டும் குளத்திலிருந்து தண்ணீர் நிரப்பும் போது வழியில் ஒரு விஷயத்தை பார். பிறகு பேசலாம். அடுத்த நாள் காலை விவசாயி மீண்டும் தனது வேலையை செய்ய புறப்பட்டார். தோளில் 2 பானைகளையும் தொங்கவிட்டபடி குளத்துக்கு சென்றார். தண்ணீர் நிரப்பிவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தார். திரும்பி வரும்போது உடைந்த பானை வழியில் அழகிய வண்ணமயமான மலர்கள் பூத்திருப்பதை கண்டது. மலர்களை பார்த்து அவள் மனம் மகிழ்ந்தது. சிறிது நேரம் அவளது சோகம் மறைந்தது. வீடு வந்ததும் விவசாயி பானையிடம் கேட்டார், மலர்கள் எப்படி இருந்தன? நன்றாக இருந்ததா? உடைந்த பானை சொன்னது, ஆமாம் ஐயா, இன்று வழி மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் மீண்டும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றும் நீங்கள் முழு தண்ணீர் எடுத்து சென்றீர்கள். ஆனால் வீட்டிற்கு 1.5 பானை தண்ணீர் மட்டுமே கொண்டு வர முடிந்தது. உங்கள் உழைப்பு வீணாகிவிட்டதே. விவசாயி அன்புடன் சொன்னார், உனக்கு தெரியுமா, அந்த மலர்களெல்லாம் உன்னால் தான் பூத்தன. ஏன் உன் பக்கம் மட்டும் பூத்தன தெரியுமா? ஏனென்றால் நீ உடைந்திருப்பாய் என்று எனக்கு முன்பே தெரியும். அதனால் தான் நான் என்ன செய்தேன் தெரியுமா? சந்தையிலிருந்து விதைகள் வாங்கி நீ தொங்கியிருந்த வழியெல்லாம் விதைத்தேன். உன்னிடமிருந்து தண்ணீர் கசியும் போது அந்த விதைகள் முளைத்தன. மெதுவாக அங்கே இவ்வளவு அழகான மலர்கள் பூத்தன. அந்த வழி அழகானது, அதுவும் உன்னால் தான். உன் குறை எனக்கு தெரியும். ஆனால் நான் அந்த குறையை பலமாக மாற்றினேன். நண்பர்களே, இந்த கதை உடைந்த பானை பற்றியது மட்டுமல்ல, இது நம் அனைவரை பற்றியதும். இந்த உலகில் யாரும் சரியானவர்கள் அல்ல. எல்லோரிடமும் குறைகள் இருக்கும். ஆனால் நாம் நமது குறைகளில் வேலை செய்து அவற்றை நமது பலமாக மாற்றினால் நமது மதிப்பு நல்ல பானையை விடவும் அதிகமாக இருக்கலாம். இறுதியாக நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முன்னேறி செல்லுங்கள். வேறு சில வீடியோக்களில் சந்திப்போம்.